சோதரிக்கிறேன். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, செழிப்பை கட்டளிடுவாராக. இப்போ நம்ம சங்கீதம் 23 பார்ப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். இந்த சங்கீதம் 23 அவர் ஆசிரியர் விதமாக சொல்கிறார். ஆண்டவரே, சங்கீதக்காரர் அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அதனால் நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்கிறார். ஆண்டவரே, இந்த வசனம் கேட்குற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க, தடைகளை மாற்றுங்க, வெளிப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே சங்கீதம் 23 தாவீதின் சங்கீதம் நாங்கள் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இங்கே இவர் சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடையேன். இங்கே தேவனை மேய்ப்பராக குறிக்கிறாரு, அவர் ஆடாக இருக்கிறாரு. இப்போ நம்ம தேவன் மேய்ப்பனாக இருந்தால் ஆடு நம்ம தான் ஆடு. மேய்ப்பர்கள் ஆடை கூட்டு போவாங்க. ஆடு நடக்கணும், நடந்து அப்படியே கம்ப வச்சே கூட்டு போவார். கூட்டு போய் எங்கெல்லாம் புல் இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போவார். அதெல்லாம் போய் ஆடு சாப்பிடணும், இருந்த இடத்துல யாருக்கும் கிடைக்காது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் தேவன் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறாரு, நான் நான் தாழ்ச்சிங்க எனக்கு வராது அப்படின்னு சொல்கிறார். கேட்கிற பிள்ளைகளே, தேவன் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறாரா? தேவன் நீங்கள் மேய்ப்பராக இருந்தால் தான் நீங்கள் அவர்களுக்கு ஆடாக இருக்க முடியும். நீங்கள் தாழ்ச்சி அடையேனுங்க வார்த்தை, தாழ்ச்சி அடையேன், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை உங்களுக்கு தேவன் மேய்ப்பராக இல்லைன்னா, இந்த நாட்களில் தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாங்க. தேவன் உங்கள் மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்கள் மேய்ப்பராக இருந்தால் ஆடு மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியணும், மேய்ப்பனுங்களை சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஆடை அடிக்கிறதுக்கு சிங்கம் வந்துச்சு, நான் அதை கொன்னேன்னு சங்கீதக்காரர் சொல்கிறார். அதனால் மேய்ப்பன் என்ன செய்வார், சில இடத்துல மேய்ப்பார், அதை ஆடை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் ஆடுக்கு ஒரு சவுண்டு வச்சுருப்பாங்க, சவுண்டு கொடுத்தோன்னா ஆடு ஓடி வந்துடும். அதனால் தேவனுக்கு நீங்கள் ஆடாக இருந்தீங்க அப்படின்னா தேவன் உங்களை நடத்துவார், அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், நீங்கள் தாழ்ச்சி அடையாமல் இருப்பீங்க. 2வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இதை நான் முதலே சொன்னேன். அவர் மேய்ப்பராக இருந்த உடனே ஆடுக்கு தண்ணி ரொம்ப அவசியம். என்னைய புல்லுள்ள இடங்களை கொண்டு போகிறாராம். தேவன் உங்கள் மேய்ப்பராக இருந்தால் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. தேவன் உங்கள் மேய்ப்பராக இருந்தால் உங்களை புல்லுள்ள இடங்களை கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி மேய்ப்பர் நம்மளை கொண்டு போய் புல்லுள்ள இடங்களை கொண்டு போவாராம். அது என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, மேய்ப்பனுக்கு எல்லாம் தெரியும். மேய்ப்பராக தேச கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து ஆடாருங்க, உங்களை புல்லுள் அமர்ந்த தண்ணீர் இடையில் கொண்டு போவார். அது குடிக்க நல்லா இருக்கும், கலங்காமல் இருக்கிற தண்ணி. கலங்கின தண்ணி நல்லா இருக்காது. 2வது புல்லுள்ள இடங்கள் தண்ணீர். ஃபஸ்ட்டு புல்லுள்ள இடங்களை கொண்டு போவாராம், 2வது அமர்ந்த தண்ணியில் கொண்டு போவாராம். அருமையான ஆசீர்வாதம். நல்ல புல்லை சாப்பிடணும், தண்ணியை குடிக்கணும், செழிப்பாக இருக்கும், குட்டி போடும், பால் கொடுக்கும், ஒரு செழிப்பு அங்கே இருக்குது. அவர் என்னை கொண்டு போகிறான்னு சொல்கிறார். இன்றைக்கி அவங்கவுங்க இஷ்டத்தில் வேலை பார்த்துட்டு திருப்பி சொல்லுவாங்க, எனக்கு டென்ஷனாக இருக்குது, நான் அந்த வேலை நிமித்தம், இந்த தொழில் நிமித்தம் எனக்கு டென்ஷனாக இருக்குது, நான் அங்கே போனேன் எனக்கு டென்ஷனாக இருக்குது. ஆனால் எங்கள் சங்கீதக்காரர் சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போனார். அவர் இயேசு கிறிஸ்து கொண்டு போனார். இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துகிறாங்களா? நீங்கள் அவங்களுக்கு ஆடாக இருக்கீங்களா? அவர் உங்களை நடத்துவார். அப்போ தான் நீங்கள் புல்லுள்ள இடங்களுக்கு போவீங்க, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போவீங்க. 3வது வசனத்தை நான் பார்த்தோம் அப்படின்னா, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் தேறுதல் அடையாமல் இருக்கிறாங்க, ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால தான் அலக்கழிக்கப்படுவாங்க, நிரந்தரமான சூழ்நிலை அவங்க இருக்க மாட்டாங்க. இங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இதாங்க வேணும். மேய்ப்பர் ஆடு உங்கள்கிட்ட இருந்தார் அப்படின்னா, இங்கே ஆடுன்னா இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் பலத்த நாமம்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம உங்கள் ஆத்துமாவை அவர் தேற்றுவார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆத்துமா தேற்றப்படும், நீதியின் பாதையில் நடத்துவார். நீதியின் பாதையில் அழிவே இல்லை, அங்கே நித்திய ஜீவன் இருக்குது. இந்த உலகத்தில் நீதியின் பாதையில் யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்தா நம்ம தான் யோசிக்கணும், யாரெல்லாம் நீதியின் பாதையில் போகிறாங்க. ஒரு பாதருக்கு அங்கே நீதி தான் இருக்கும், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டாங்க. யார் இவங்களுக்கு அநியாயம் செய்ய ஆண்டவர் விடமாட்டார். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்
என் ஆத்துமாவை தேற்றுவாரா? என் ஆத்துமா இப்பெல்லாம் கலங்குதோ அப்பெல்லாம் அவர் என்னை தேற்றுவார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் நீதியின் பாதையில் நடத்துவாராம். எதுக்கு? அவருடைய தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நடத்துவாராம். அடுத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடி என்னை தேற்றும். எங்கள் வாழ்க்கையில் மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்துச்சு. 2006 நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக. எங்கள் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதக்கார வாழ்க்கையில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தேன், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் நான் பேசி கொண்டுட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த மரணங்களின் பள்ளத்தாக்கு வந்தது. கொடூரர்கள் மத்தியில் எங்கள் குடும்பம் மாட்டிக்கிட்டு, கொடூரர்கள் கொடுமை செய்கிறவங்க, என் குடும்பத்தார்கள் ஒரு சிலர்கள் கொடுமைப்பட்டு அப்படியே கொடுமையில் புலம்பிகிட்டு இருந்தாங்க. அந்த வேலையில் இந்த வசனம் எங்களுக்கு ஆறுதல், இந்த வசனம் எங்களை காப்பாற்றிச்சு. அவங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றினாங்க. பொல்லாப்புலேருந்து என் தங்கச்சியை காப்பாற்றினாங்க, எங்கள் அம்மாவை காப்பாற்றினாங்க, எங்கள் அப்பாவை காப்பாற்றினாங்க. கொடுமைக்காரர்கள் வந்திருந்தாங்க, கொடுமைக்காரர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாப்பு செய்ய எங்களுக்கு வந்தாங்க, ஆனால் எங்களுக்கு செய்ய ஆண்டவர் விடலை. நான் பயப்படேன்னு சங்கீதக்காரர் சொல்கிறாரு. அதே மாதிரி என் குடும்பத்தில் வந்தது. நாங்கள் யாருமே பயப்படலை. இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. தேவன் எங்களை காப்பாற்றினாங்க. என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறார். எங்களை தேற்றுச்சு கோலும் தடியும். அந்த மரணரின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்து போனோம். பிரச்சனை வந்தது, அடிப்படி சண்டை வந்தது, பொறாமைக்காரர்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தாங்க. அது எல்லாவற்றிலும் இருந்த ஆண்டவர் எங்களை காப்பாற்றினாங்க, குடும்பத்தை காப்பாற்றினாங்க. சங்கீதக்காரர் சொல்லப்பட்டபடியே நான் பயப்படேன் என்று சொல்லுதார். நீங்களும் பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் அவர்களுக்கு ஆடாக இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. 5ஆம் வசனம் விதமாக சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியணுமா? கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கணும், நீங்கள் அவர் ஆடாக இருக்கணும், அவர் சொல் பேச்சு கேட்கணும். ஆடை கொண்டு போவாங்க, டெய்லி கொடுத்துட்டு புல் மேய்க்க வச்சு, அதுக்கு தண்ணி கொடுத்து, அதுக்கு ஒரு இடத்த செட் பண்ணி அந்த இடத்துல ஆடை வச்சு அவர் காவல் காப்பாங்க. அதான் அவர் சொல்கிறார், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆண்டவர் உங்கள் சத்துருக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் அவருக்கு ஆடாக இருந்தீங்க அப்படின்னா தான். அவர் உங்களுக்கு மேய்ப்பராக இருந்தார்னா அவரே உங்கள் சத்துருக்கள். நீங்கள் உங்கள் சத்துருவை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என் சத்துருக்கள் முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, அவர் சொல்கிறாரு, எனக்கு சத்துரு இருக்காங்க, ஆனால் அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் என் சத்துருக்கள் இருக்கிறாங்க, நீர் அவங்க முன்னால் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவீர். சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை செழிப்பை கட்டளையிடுவார். உங்களுக்கு யாரெல்லாம் சத்ருவாக இருக்காங்களோ, விரோதமாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்து பந்தி ஆயத்த செழிப்பை கட்டளையிடுவார். உங்களுக்கு அபிஷேகம் தருவார். ஃபஸ்ட்டு உலகப்புறமான செழிப்பு, 2வது ஆவிக்குரியான ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார்னு சங்கீதக்காரர் சொல்லுதார். என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க பிரியமானவர்களே. நீங்கள் அவருக்கு ஆடாக இருந்தீங்கன்னா நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. கடைசி அவர் சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டை நீடித்த நாட்கள் நினைத்திருப்பேன். தொடர்ந்து உங்கள் ஜீவனுள்ள நாள் பூரா நீங்கள் அவருக்கு நீங்கள் ஆடாக இருந்தீங்க அப்படின்னா, அவர் உங்கள் மேய்ப்பராக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார் தெரியுமா? கிருபையும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்க, எங்கேயும் சமாதானம் இருப்பீங்க, நிலைத்திருப்பீங்க. மோட்சம் உங்களுக்கு உண்டு, நிலைத்திருப்பீங்க, அவருடைய வீட்டில் நிலைத்திருப்பீங்க. நீங்கள் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருந்தால் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. அவர் உங்கள் மேய்ப்பராக இருந்தால் புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணியில் கொண்டு போய் விடுவார், உங்கள் ஆத்மாவை தேற்றுவார். இன்றைக்கி ஆத்மா தேர்தல் அடையாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நோயில் அகோரத்தில் இருக்கிறாங்க, ஆத்மா தேற்ற முடியாது. பசியின் அகோரத்தில் இருக்கிறாங்க, இச்சையின் அகோரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ஆத்மாவை தேற்றுவார், நீதியின் பாதையில் நடத்துவார். மரணத்தில் பள்ளத்தாக்கு வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அவருடைய கோலும் தடியை உங்களை தேற்றும். உங்கள் சத்துருக்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு பந்தியை போடுவார். விசுவாசிக்கீங்களா? விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உங்களை தொடருங்க.
கர்த்தருடைய வீட்டை நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பீங்க. இந்த வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவிசுவாசம் இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். சங்கீதம் 21 படி நீங்கள் எங்கள் மேய்ப்பராக இருக்கணும். கேட்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் மேய்ப்பராக இருக்கணும் ஆண்டவரே. அவங்க உங்களுக்கு ஆடாக இருந்து கீழ்ப்படிந்த ஐயா தாழ்ச்சி அடையாமல் இருக்க கிருபை செய்யுங்க. புல்லுள்ள இடங்களை நீங்கள் மேய்த்துக்கொள்ள அவங்க செழிப்பை நல்லா சாப்பிட கிருபை செய்யுங்க. ஐயா சத்துக்குள்ள பந்தியை போடுங்க. கிருபையுள்ளவரே, ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர கிருபை செய்யுங்க. மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படாமல் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. கேட்கிற பிள்ளைகள் மரணத்தில் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஆண்டவரே பயப்படாமல் இருக்க கிருபை செய்யுங்க. ஐயா கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குறைகளை மற்றுங்க, குற்றங்களை மன்னிங்க. சோறு பாரத்தால் எடுத்து போடுங்க. உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பாத்திரம் நிரம்பி வழிவதாக. சத்து முன்பதாக பந்தியை போடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவர். பலவீனம் மறைவதாக, அவிசுவாசம் மறைவதாக, இருள் மறைவதாக, குறைவான இயேசு நாமத்தில் மறைவதாக. யாரெல்லாம் அந்த வீடியோவை ஆசீர்வதிங்க. அபிஷேகம் பண்ணுங்க. கேட்கிற பிள்ளைகள் மேலே அபிஷேகம் கடந்து வருவதாக. உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆடாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஐயா சோறு பாரத்தால் எடுத்து போடுங்க. ஆண்டவரே கிருபையார் 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 கிருபையார். வியாதி அவிசுவாசம் இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக வெளியேறுவதாக வெளியேறுவதாக. கிருபையாருங்க கிருபையாருங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே.